Show me loving. I need your loving. 'Cause I'm drowning in something and I can't come out. Just show me loving. I need loving. Me, myself, and enough. It's like being a thought to a crushing heart. I want you to know how bad it hurts. You got me beside along my heart. Are you dreaming of me now? The way I do. Are you? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்ணுறோன்னா டாடா சஃபாரி டீசல் மேனுவல். ஃபஸ்ட் நம்ம காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்இடி டிஆரில் வந்து பார்த்தோம்னா மேலே கொடுத்துருக்காங்க. டிஆர்லேயே வந்து இண்டிகேட்டராக கன்வெர்ட் ஆகும். கீழே ஹெட்லைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரொஜெக்டர் ஜெனான் ஹெட்லைட், பக்கத்துலேயே வந்து ஹை பீம் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ஹேலஜன் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹேரியர் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தோம்னா கிரில்லில் க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தோம்னா டாட்டா லோகோ இருக்குது. இந்த சைடு வந்து இண்டிகேட்டர் ஆனில் இருக்குது. எல்இடி டிஆர்லேயே வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டரை கன்வெர்ட் ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்தோம்னா க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுது. இதை வந்து பார்த்தோம்னா ஹியூமனிட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் வைஸ் வந்து பார்த்தோம்னா கார் வந்து ரொம்பவே போல்ட் அண்ட் அப்பீலிங்காக இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப ஒரு டைமாவது எல்லோரும் காரை திரும்பி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 235/60R18. இது வந்து டுவெல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக். அலாய்வில் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக அண்ட் சிம்பிளாக இருக்குது. சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் மிரர்ஸ் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேசிவ் பெனரோமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தோம்னா சாக் ஃபின் ஆண்டனா இருக்குது. பி பில்லர்லையுமே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து ரொம்பவே மேசிவாக இருக்குது. காரை சுற்றி வந்து பார்த்தோம்னா பிளாக் கலரில் பாடி கிளாடிங் ரன் ஆகுது. ஹேரியர் கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரியர் டயருக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பட் ஹேரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்குது. பட் அந்த பிரேக்கே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இது வந்து இன்னுமே நல்லா இருக்குது. ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். அன்றைக்கி மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில் வந்து சஃபாரி அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது. லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தோம்னா குவாட்ரா கிளாஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னா காரோட ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரோவில் வந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வெளியிருந்து பார்க்குறப்ப அன்ஈவனாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு மோரார்லெஸ் டாட்டா ஹேரியரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ரியரில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல, இன்க்ளூடிங் லெட்டரிங்ஸ் கூட. மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா ரியர் வாசருக்கான ஸ்லாட் இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ரியர் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரியர் டெய்லைட்ஸோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் சுற்றி வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டெய்லைட்லேருந்து அந்த டெய்லைட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. சென்டரில் வந்து டாட்டா லோகோ இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சென்சார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து சஃபாரி அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு சைட்லேயுமே இருக்க எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபேக் எக்ஸாஸ்ட். உண்மையான எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே ஹைடாக இருக்குது. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் சைஸ் ஷேர் அண்ட் இது வந்து அலாய் வீல் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டெயில் கேட் ஆப்ஷன் இல்லை, நீங்கள் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணணும். பூட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பூட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு பூட் கேரிங் கெப்பாசிட்டி 10 அப்படிங்கிற பட்சத்தில் டோர் ரோ சீட்டை 50-50 ஸ்பீட்டில் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பூட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூல் கிட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நீட்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. இந்த லிவர் வந்து பார்த்தோம்னா கீழே ஸ்பேரில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. இந்த பூட் வந்து பார்த்தோம்னா செக்மெண்ட் பெஸ்ட் கிடையாது. பிகாஸ் அல்காசாரில் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகம். பட் அதுவே ஹெக்டர் ப்ளஸ் அண்ட் XUV 700 கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்ஸ்க்கு போய் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா JBL ஆடியோ சிஸ்டம் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
செகண்ட் ரோக்கு வந்து பார்த்தோம்னா கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டில் வந்து பார்த்தோம்னா ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கு தேவையான ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோக்கு உள்ளே போய் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ரோக்கு போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் இந்த 2 சீட்டுக்கு நடுவில் கிராஸ் பண்ணி மட்டும் தான் போக முடியும். நீங்கள் சீட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு போக முடியாது. லாஸ்ட் ரோ சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா குவைட் யூஸபிள் அப்படின்னே சொல்லலாம். லெக் ரூம் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. செக்மெண்ட்லேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்டர்டே சப்போர்ட் வந்து பிலோ ஆவரேஜ் தான். பட் ஹைட் வந்து பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது. மேலே வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்இடி. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரோக்கு வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸை வந்து பார்த்தோம்னா 2 சைட்லையுமே பில்லரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்தே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபேன் ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கப் ஹோல்டர் அண்ட் கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. லாஸ்ட் ரோக்கு வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 ஹெட் ரெஸ்ட் இருக்குது. லாஸ்ட் ரோ ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்லேயே வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா சீட் பெல்ட் ஹோல்டருக்காக. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோ சீட்ஸ்க்கு போய் அங்கே ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேட் பீப்புள்ஸ்க்கு இதில் உள்ளேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வேறு வழி இல்லை. டோர் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர் தட் சவுண்டோட க்ளோஸ் ஆகுது. நான் வந்து 6 ஃபுட் டால். எனக்கு வந்து பார்த்தோம்னா லெக் ரூம் வந்து நாட் அட் ஆல் அண்ட் இஷ்யூ ரொம்பவே நிறையா இருக்குது. அண்டர்டைஸ் சப்போர்ட்மா எபவ் ஆவரேஜ் அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா மேக்சின் ஹோல்டர் இருக்குது. ஹெட் ரூம் வந்து நிறையா இருக்குது. நாட் அண்ட் இஷ்யூ. இங்கிருந்து பார்க்குறப்ப ஃப்ரண்ட் ரோட் வியூ வந்து ரொம்பவே நல்லா தெரியுது. சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக ஆர்ம் ரேஸ்ட் அண்ட் சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா 2 யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ்க்கு ஏசியன்ட் வந்து பார்த்தோம்னா பி பில்லரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டரில் இருக்கிறவே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. 2 சைட்ஸில் இருந்துமே வரப்போ உங்களுக்கு கூலிங் வந்து ரொம்பவே சீக்கிரமாகுது. செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்ஸை வந்து இந்த லிவரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி உங்களுக்கு லெக் ரூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. மேலே வந்து கிராப் ஹேண்டில் எல்லாம் வந்து ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏர் பேக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. டோட்டலாக இந்த காரில் வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஆப்போசிட் சைட்லையுமே வந்து கிராப் ஹேண்டில் அந்த லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்குறப்ப ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்தோம்னா ரெக்கசன்ஸாக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம்னா அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து டோர் ஓப்பனுக்கு தேவையான லிவர், பவர் விண்டோக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ். கீழே வந்து பார்த்தோம்னா பாட்டில் ஹோல்டர் அண்ட் பக்கத்தில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து அம்பர்லா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து கிளச், பிரேக் அண்ட் ஆக்சலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. மேலே வந்து இன்ஜின் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றி வந்து ஃபினிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஏர் பேக் அப்படிங்கிறக்கான டேக் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு உள்ளே போய் வந்து எவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் வந்து ப்ராப்பர் டச் சவுண்டோட க்ளோஸ் ஆகுது. கேபின் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே வைடாக இருக்குது. சீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேசியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டில் இருக்குது. அண்ட் சன்வைசர் வந்து பார்த்தோம்னா மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மிரரில் வந்து லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து எல்இடி. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா மைக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து ஆட்டோ டிம்மிங் இன்சே ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு இருக்க சன்வைஸில் வந்து பார்த்தோம்னா மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் டோல் ரிசீவர் வைக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா லார்ஜ் சைஸ் க்ளோ பாக்ஸ். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. மேலே வந்து பார்த்தோம்னா லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் க்ளோ பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. எஸ், இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ். டேஷ்போர்டில் யூஸ் பண்ணி இருக்கிற பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அண்ட் அதோட டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சென்டரில் வந்து ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சென்டரில் வந்து ஏசி வென்ட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே வந்து ஃபாக் லேம்ப் அண்ட் ஹசலைட் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிரைவ் மோட் செலக்டர் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்ப, அதாவது சேஞ்ச் பண்ணுறப்ப வாய்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லும் எந்த மோடில் இருக்கீங்க அப்படின்னு. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் அண்ட் ஏசியோட ஃபேன் ஸ்பீடை வந்து சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ணும். தென் அதுக்கு கீழே வந்து யூஎஸ்பி ஆக்ஸ் போர்ட் அண்ட் சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் மோடுக்கு தேவையான கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. இதில் வந்து 3 ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஹில் டிசன்ட் கண்ட்ரோலுக்கு தேவையான பட்டன். தென் இதுலேயுமே வந்து நீங்கள் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து பார்த்தோம்னா வாய்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மோடில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும். மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கிராபிக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். தென் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்க்கு தேவையான கியர் நாப் இருக்குது.
இங்கே வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் பட்டன், 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா சார்ஜிங் சாக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா கூல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆடியோ, மீடியா அண்ட் கால்ஸுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. தென் இங்கே வந்து வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. லெதரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஆல்சோ இதில் கனெக்டட் கார் ஃபியூச்சருக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, பட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு கிடையாது. இதில் வந்து பார்த்தோம்னா பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமராவை என்கேஜ் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப வியூ வந்து இங்கே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நாம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. செக்மெண்ட்லேயே பெஸ்ட். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிறுசாக்க மாதிரி இருக்குது காரோட சைஸை கன்சிடர் பண்ணுறப்ப. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் டிஜிட்டல் யூனிட் அப்படியே ஹேரியர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் தவிர மற்ற எல்லாமே வந்து இங்கே டிஜிட்டல். ரைட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா டேக்கோமீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. எம்இடியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லோட் ஆயிருக்கு. எம்இடியில் வந்து பார்த்தோம்னா பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஆவரேஜ் ஃபியூயல், ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிருக்கு. மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேசிவ் பெனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஹைலைட் எதுன்னு பார்த்தோம்னா வந்து சன்செட், சன்பிளைண்ட், அதுக்கப்புறம் சன்ரூஃப் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பிராண்ட்லையுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் இல்லை. இது வந்து ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ரெய்னி டேஸில் எங்கேயாவது சன்பிளைண்ட் மட்டும் ஓப்பன் பண்ண போய் ஆக்சிடென்டலாக சன்ரூஃப் ஓப்பன் ஆயிரும் ஒரு சில சமயத்தில். ஒரு பட்டன் மட்டும் இருக்க காசில். ஓப்பனிங் ஏரியாவுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இந்த சன்ரூஃபில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்டி பிச் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப கை ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி சன்ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகாது. இந்த ஃபியூச்சர் வந்து முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காரில் வந்து பார்த்தோம்னா அவங்க 360 டிகிரி கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் இதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ், அதாவது நீங்கள் ஸ்டேரிங் எந்த சைட் திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அண்ட் வியூஸ்மே வந்து பார்த்தோம்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நாம கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா இது வந்து 4 சிலிண்டர் 2 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து ஃபியட் சோர்ஸ்டு இன்ஜின். இந்த இன்ஜின் தான் வந்து ஹெக்டர் ப்ளஸ், ஹேரியர், அதுக்கப்புறம் காம்பஸ் அப்படின்னு நிறையா காசில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 170 HP அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். சஃபாரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, டீசல் மட்டும்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பெட்ரோல் ஆப்ஷன் இல்லை. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கோட வருது. இப்போ நாம் டிரைவ் பண்ணுறது வந்து 6 ஸ்பீட் மேனுவல். இந்த காரில் வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் இன்ஜின் இல்லை அப்படிங்கிறத ஒரு ட்ராபேக்காக சொல்ல முடியாது. பிகாஸ் இவ்வளோ பெரிய கார் அண்ட் இந்த காரோட வெயிட்டை கன்சிடர் பண்ணுறப்ப பெட்ரோல் இன்ஜினால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக டீசல் இன்ஜின் வேணும். அதை பவர்ஃபுல் இன்ஜினாகவே கொடுத்துட்டாங்க. ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 ஏர் பேக், ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், இஎஸ்பி, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் அப்படின்னு ஃபியூச்சர் வந்து நிறையா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. டார்க் வந்து 350 Nm இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிரைவபிலிட்டி வந்து த்ரோட் தி ரேஞ்ச் இருக்குது. லோ எண்டில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டர்போ லேக் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் 1750 to 2000 RPM வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் NVH அண்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல் சொல்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் எதுவும் சுத்தமாக இல்லை. பட் இன்ஜினிலிருந்து கொஞ்சம் சவுண்ட்ஸ் வருது. பிகாஸ் இன்ஜின் வந்து ரொம்பவே நாய்ஸியாக இருக்குது. ஐடியில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. பட் அதுவே கொஞ்சம் மூவிங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ரோட் நாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. உங்களுக்கு டயர் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. இந்த காரோட மெயின் காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா MG ஹெக்டர் ப்ளஸ், ஹுண்டாய் அல்கசார், டொயோட்டா இனோவா கிறிஸ்டா அண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மஹேந்திரா XUV 700. இதில் இனோவா கிறிஸ்டா மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பர் பாடி அண்ட் ஃப்ரேம். மற்ற எல்லா கார்ஸுமே வந்து மோனோகாக் பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்காங்க. பழைய சஃபாரி தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பர் பாடி அண்ட் ஃப்ரேம் அண்ட் 4x4 இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தோம்னா என்டையராக டிஃப்ரெண்ட். இதை வந்து ஹேரியரை பேஸ் பண்ணி இருக்குது. இது வந்து நார்மல் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிராஸ் ஓவர். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நியர்லி 140 to 150 km/h டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது.
சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸ் இல்லாட்டி ஹை ஸ்பீட் எந்த ஸ்பீடில் போனாலும் ரைட் குவாலிட்டி வந்து அஃபெக்டே ஆகாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த காரோட மெயின் ஹைலைட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேட் ரோட்ஸ் இல்லாட்டி டேமேஜான ரோட்டில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காரை ஸ்லோ பண்ண வேண்டியதே இல்லை. சஸ்பென்ஸை வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். இதுவே இதோட காம்படிட்டர்ஸில் இனோவா கிறிஸ்டாவை தவிர மற்ற எந்த கார்லையாவது நீங்கள் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் வந்து என்டையராகவே டேமேஜ் ஆகும், இல்லாட்டி அலாய் வீல் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இந்த காரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ராக்ஸம் மோட்ஸ் இருக்குது. அந்த ட்ராக்ஸம் மோட்ஸ் எல்லாமே வந்து டே டு டே டிரைவிங்கில் எஃபெக்டிவாக தெரில அப்படின்னாலும், எக்ஸாம்பிளுக்கு எங்கேயாவது வெட் சர்ஃபேஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க, அப்புறம் வெட் மோடில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷனை வந்து லீனியர் பண்ணி உங்களுக்கு தேவையான டார்க் மட்டும் தான் வீலுக்கு போகும். அப்படி இருக்கிறப்ப ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் ஈஸியாக நீங்கள் வெளியே வர முடியும். இந்த காரோட பிளாட்ஃபார்மை பற்றி பார்த்தோம்னா இது வந்து லேண்ட் ரோவர் டெரைவ்டு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் எலக்ட்ரிக் இல்லை அப்படின்னா 4x4 ஆப்ஷன் தரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே லேண்ட் ரோவர் இருக்குது, அதே சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லேண்ட் ரோவர் தராமல் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலயமா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ரியர் சஸ்பென்ஷனுமே வந்து லேண்ட் ரோவர்லேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியர்லி ரொம்பவே அதிகமாக போயிடும். நாம் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண ஜீப் காம்பஸையுமே வந்து இதே ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நியர்லி 120 வரைக்கும் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா லைட்டாக ஜர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம நியர்லி 140 to 150 ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஆல்சோ ஸ்டேரிங்கை பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். ஸ்டேரிங் வந்து ஹை ஸ்பீடில் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது. நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் தருது. ஓவராலாக சொல்லப்போனால் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பிரேக்ஸை பற்றி பேசி ஆகணும். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. 4 வீலுக்குமே வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் அண்ட் பிரேக்கோட கேரிபிஎஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டாட்டா ஹேரியரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரியர் டயருக்கு டிஸ்க் பிரேக் தெரில, அங்கே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தோம்னா பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து உங்களுக்கு ரியருக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹார்ட் பிரேக்கிங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நோ ஸ்டேவ்ஸ் எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு வந்து பாடி கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்குது. ஒரு சின்ன மைனஸ் ஸ்டேரிங்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயுமே வந்து ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப அண்ட் முக்கியமாக யூட்டர்ன் அடிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரோட டைமென்ஷனை கன்சிடர் பண்ணுறப்ப ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துக்கலாம். பட் மற்றபடி ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு ஸ்டேரிங்லேருந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே சொல்ல மாட்டீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டாடா சஃபாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா பேஸ் டீசல் மேனுவலுக்கு 18.25 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் ஆட்டோமேட்டிக் அதாவது கோல்டு எடிஷன் வந்து பார்த்தோம்னா 28.23 lakhs வருது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் XZ ப்ளஸ் டீசல் மேனுவல் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 25 lakhs வருது ஆன் ரோட் கோயம்புத்தூர். இந்த காரோட ARI சர்டிஃபைட் மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 16.14 km/லிட்டர். பட் ரியல் வேர்ல்டில் நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. நம்ம சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 14 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் அதுவே நீங்கள் ஈகோ மோடில் போட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக 17 வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 50 liters. ஒன் டைம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 700+ kilometers வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வெடிக் பற்றி பார்க்கலாம். நீங்கள் டாடா சஃபாரி டீசல் மேனுவல் வாங்கலாமா வேணாமா? நீங்கள் ஒரு 20 to 25 lakhs பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர் 7 சீட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் டாடா சஃபாரி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இந்த செக்மெண்ட்லேயே வந்து இனோவா கிறிஸ்டாவை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா காசோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த காரில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட் ரோ வந்து குவைட் யூஸபிளாக இருக்குது. மற்ற காம்படிட்டர்ஸான ஹெக்டர் ப்ளஸ் அல்கசார் அதுக்கப்புறம் XUV700 எல்லாம் வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கு லாஸ்ட் ரோ நல்லாயிருக்கும். பட் அதுவே அடல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கால் இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் மட்டும்தான் உட்கார முடியும், மற்ற யாருனாலையும் உட்கார முடியாது. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 5+2 அதாவது அந்த லாஸ்ட் ரோ வந்து இருக்குது அவ்வளோதான். மற்றபடி அது வந்து குவைட் யூஸபிளாக இல்லை. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எல்லா காஸ்ட்லையுமே வந்து செகண்ட் ரோ சீட்டை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதுவே XUV700 வந்து பார்த்தோம்னா சீட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் இந்த சஃபாரியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாஸ்ட் ரோ சீட்டுமே குவைட் யூஸபிள், நீங்கள் அடல்ட்ஸே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த காரோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதை வந்து பார்த்தோம்னா தியேட்டர் சீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரோ சீட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ரோ வந்து பார்த்தோம்னா ஹைட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோவோட கம்பேர் பண்ணுறப்ப தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஹைட்டில். இப்படி வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேஃப்டி வந்து மெயின் கன்சர்னாக இருந்துச்சு அப்படின்னா டாடா காஸ் ஈஸியாக வாங்கலாம். பிகாஸ் டாடா காஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து ரீசெண்டாக சேஃப்டி ரேட்டிங்கில் நல்ல ஸ்டார்ஸ் வாங்கிட்டு இருக்கு. இந்த கார் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் இது வந்து லேண்ட் ரோவர் டெரைவ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால மினிமம் 5 stars வாங்குறதுக்கு கேரண்டீட் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக ஹைவேல ட்ரைவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரைட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டேரிங்கில் இருந்துமே நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா ஈஸியாக இந்த கார் வாங்கலாம். இந்த காரோட ட்ராபேக் இல்லை இந்த காரோட மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த காரோட ப்ரைஸை கன்சிடர் பண்ணுறப்ப 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்கலாம் அண்ட் முக்கியமாக வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கோல்டு எடிஷனில் கொடுத்துருக்காங்க, பட் நார்மல் கார்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இந்த காரோட டைமென்ஷனை கன்சிடர் பண்ணுறப்ப இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சிறுசாக்குற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 இல்லாட்டி 12 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்லேயே வந்து XUV 700க்கு அப்புறம் இந்த காரெல்லாம் வந்து உங்களுக்கு ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக இதோட ஓவர் ப்ரைஸ் காம்படிட்டரான இனோவா கிறிஸ்டோவோட கம்பேர் பண்ணோம்னா ரைட் குவாலிட்டி வந்து பல மடங்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டாடா சஃபாரி டீசல் மேனுவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.